ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பாய்ஸ் ஓ சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 91 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 91ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை தான் கட்டுவாங்க. அவள் அன்கான்சியஸாக ஒரு வீட்டில் இருப்பா. அந்த வீட்டில் நசீரும் இருப்பான். சாரி, எழுந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினுக்கே ஷாக்கு. கேப்பா, நசீர் நீ ஏன் இந்த மாதிரி பண்ண? நீ எதுக்கு எனக்கு கிட்னாப் பண்ண? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? விளையாடாதே, மரியாதையா என் கயிறை கழட்டி விடு, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் நசீர்ல, இல்ல என்னால அது மட்டும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம்லேருந்து நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்க போறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பழகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்வான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ண விளாடுறது, இதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது, நான் முதல்ல இங்கேருந்து விடு, நான் போகணும் ஹீரோ கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப நசீர்ல, இல்ல இங்கதான் நீ இதுக்கப்புறம் இருக்க போற, நம்ம 2 பேரும் நாளைக்கு இந்த ஊரை விட்டு கிளம்ப போறோம், இங்க பாரு பாஸ்போர்ட் எல்லாமே ரெடியா இருக்கு, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, என்னால ஹீரோ தவிர வேற யாருமே லவ் பண்ண முடியாது, உனக்கே அது நல்லா தெரியும், நான் அவனை என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப நசீர்ல, நான் உனக்கு சொல்லி தரேன், டைம் எல்லாத்தையும் மாத்திடும், என்னை நம்பு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல சைலண்ட் ஆயிடுவா. ஆர்கியூ பண்ணி பாப்பா, பட் நசீர் கேட்கற மாதிரி தெரியாது, அவ சைலண்ட் ஆயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டா. நெக்ஸ்ட்ல ஹீரோ கட்டுவாங்க. ஹீரோ வந்து ஜமாலை கூப்பிட்டான் போல. அங்க ஜமால் கிட்ட வந்து புலம்பிட்டு இருப்பான். நான் எப்படி அவளை விட்டனே தெரியல, நான் ஒரு செகண்ட் கூட அவளை விட்டு போயிருக்க கூடாது, இது என்னோட தப்பு தான், நான் அவ கூட இருந்திருக்கணும், ஏன்னா நசீர் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்ல, ஒருவேளை நசீர் வந்து ஹீரோயினை ஹர்ட் பண்ணிட்டானா, ஏதாவது ஹீரோயினுக்கு ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் டென்ஷனா கத்திட்டு இருப்பான். அப்போ இந்த பக்கம் ஜமால் வந்து சமாதானப்படுத்துவான். நீ முதல்ல பொறுமையா இரு, நம்ம பாத்துக்கலாம், நீ டென்ஷன் ஆக ஏதாவது நடக்கும், நீ முதல்ல காமாறி, அப்பதான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லிட்டு இருப்பான். அப்ப கரெக்டா ஜமால் கால் வரும், இந்த மாதிரி நசீரோட காரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு உடனே ஹீரோ அண்ட் ஜமால் கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை கட்டுறாங்க. அந்த பக்கம் ஹீரோயின் எவ்வளவு ட்ரை பண்ணுவான் நசீர் புரிய வைக்கிறதுக்கு, பட் அவன் கேட்கற மாதிரி தெரியாது. அப்ப நசீர் சொல்வான், நான் உன்கிட்ட பேசி பார்த்தேன், அப்புறம் அன்பா சொல்லி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், பட் நீ எதுக்குமே ஒத்துக்க மாட்ற, அப்போ வேற வழிதான் நான் யூஸ் பண்ண போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பான் அந்த கயிறை கழட்டுறதுக்கு, பட் அவனால கழட்ட முடியாது. அப்ப நசீர் கிட்ட வந்து அவரை டச் பண்ணுவான். டச் பண்ணிட்டு ஃபேஸை பிடிப்பான். இந்த பக்கம் வந்து ஹீரோயின் கத்துவா, தயவு செஞ்சு என்ன தொடாத, மரியாதையை நவுண்டு போயிடு, என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பட் ஹீரோயினையும் மீறி ஃபோர்ஸ் பண்ணிதான் நசீர் வந்து ஹீரோயின் ஃபேஸை வந்து ஹோல்ட் பண்ணுவான். அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவா, கரெக்டான டைம் பார்த்து அவ தலையை வச்சு நசீரை வந்து ஒரு முட்டி சோ நசீர் மூக்கு வந்து உடஞ்சிரும். அவன் மூக்குல இருந்து லைட்டா வந்து ப்ளீடிங் ஆகும். இந்த பக்கம் தப்பிச்சு போலான்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து அடியாளுங்க வந்துருவாங்க. வந்தாலும் நசீர் சொல்லுவான், அவளை உட்கார வச்சு வேலை டேப் போட்டிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல ஹீரோ காட்டுவாங்க. அந்த நசீரோட கார் இடத்துக்கு தான் வருவான். வந்து பார்த்தா அங்க கார் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அவன் எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்ப்பான். ஹீரோ ஆல்ரெடி கோவமா இருப்பான். அவன் எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே தான் வந்து அந்த காரை வந்து செக் பண்ணிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா ஹீரோயினோட ஒரு பொருள் வந்து கீழே இருந்து கிடைக்கும், பென்டென்ட் மாதிரி. அதை எடுத்து பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆயிடும். ஏன்னா நம்ம ஒய்ஃப் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கும். கரெக்டா நசீர் கிட்ட இருந்து வீடியோ கால் வரும். இவன் அட்டென்ட் பண்ணி செம்மையா கத்துவான், நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருப்ப, நீ மட்டும் என் கையில கிடைச்சுன்னா கண்டிப்பா உன்னை வந்து நான் கொண்டுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டு இருப்பான். இந்த பக்கம் நசீர் வெறுப்பேத்துவான். நான் வந்து அவகிட்ட க்ளோஸா இருக்கும் போது எங்களுக்குள்ள இந்த மாதிரி சண்டை வந்துச்சு, அதனால மூக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெறுப்பேத்துற மாதிரி நசீர் சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ சொல்லுவான், ஹீரோயினுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். ஹீரோயின் எங்க, அவளை காட்டு, நான் இப்பவே அவளை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் நசீர் காட்டுவான். பார்த்துட்டு ஹீரோ செம்மையா வந்து அப்செட் ஆயிடுவான். நீ பயப்படாத, நான் கண்டிப்பா வந்து உனக்கு காப்பாத்துவேன், நீ தைரியமா ஆயிரி, ஸ்ட்ராங் ஆயிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அப்ப நசீர் வந்து சொல்வான், இதுக்கப்புறம்ல இருந்து அவ என்னோட பிரைடு, சோ நான் அவளை கல்யாணம் பண்ண போறேன், நான் தான் ஜெயிச்சிட்டேன் இந்த சேலஞ்சில, அது மட்டும் இல்லாம உன்னால என்னைக்குமே அவகிட்ட வர முடியாது. நசீர் வந்து வெறுப்பேத்திட்டு இருப்பான் ஹீரோ பார்த்து. அப்ப ஹீரோ சொல்வான், நீ ஒரு கோலடா, இந்த மாதிரி தூக்கிட்டு போய் உன்னால பண்ண முடியும், ஃபேஸ் டு ஃபேஸ் உன்னால ஃபேஸ் பண்ண முடியாது, நீ இந்த மாதிரிதான் பண்ணுவ, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நசீர்ல, இதுவா இருக்கட்டும், அதை பத்தி இப்ப எனக்கு பிரச்சனை இல்ல, ஹீரோயின் இப்ப ஏன் கூட இருக்கா, அவ என்னோடது, எப்பவுமே அவ என்னோடது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோ பாக்கணுமே செம்மையா பிரேக் ஆகி கத்துவான், நீ அவ கிட்ட போகாதடா, நீ அவளை தொடாதடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க போனை கட் பண்ண உடனே ஹீரோ வந்து செம்மையா கத்துவான், எங்க இருக்கான் அவன், எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்போ வந்து ஜமால் வந்து சொல்லுவான், நான் ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன், பேக்கப்க்கு நிறைய ஆளுங்களை அனுப்புறானா, அது மட்டும் இல்லாம நசீரோட எல்லா பிளேஸும் செக் பண்ண சொல்லிட்டேன், கண்டிப்பா ஏதாவது ஒரு நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்ப ஹீரோ யோசிப்பான், தமத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கல நசீர் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு, நம்ம அவகிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏறி கார்ல ஏறி கிளம்புவாங்க. நெக்ஸ்ட் எல்லாம் நசீர் தான் காட்டுவாங்க. அவ வந்து ஹீரோயின் கிட்ட இருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து பேசுறதுக்காக அந்த வாயில இருக்க டேப்பை ரிமூவ் பண்ணி விட்டுருவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, நசீர் நீ புரிஞ்சுக்கோ, என்னால உனக்கு என்னைக்குமே லவ் பண்ண முடியாது, நான் ஹீரோவை மட்டும் தான் லவ் பண்றேன், ஹீரோவை தாண்டி என்னால வேற யாருமே யோசிச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா.
அப்ப இவ சொல்வா, உனக்கு டைம் இருக்கு, உனக்கும் வந்து வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்ப நசீர் கேட்பா, உனக்கே என்ன பிடிக்கவே இல்ல, நீயே எப்பவுமே நீ வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, அப்படி என்ன என்கிட்ட இல்லாதது ஹீரோ கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நசீர் வந்து பிரேக் ஆகி அழுதுட்டே கேட்பான். அப்போ ஹீரோயின்ல அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. பட் இந்த பக்கம் நசீர் வந்து பேசிட்டே இருப்பான். அவன் சொல்வான், இவ்வளவு நேரத்துக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆயிருப்போம், ஹீரோ மட்டும் லைஃப்ல வரலனா, அவன் இங்க எதுக்கு வந்தான், உன்னை டார்ச்சர் பண்ண, உன் ஃபேமிலியை டார்ச்சர் பண்ண தானே வந்தான், பட் அவனை மட்டும் எப்படி உனக்கு பிடிச்சிருக்கு? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சின்ன வயசுல இருந்தே உன்னை பாத்துட்டு இருக்கேன், தெமத் கூட நீ என் வீட்டுக்கெல்லாம் வருவ ஸ்கூல் படிக்கும் போது, அப்பல இருந்தே எனக்கு உன்னை தெரியும், அப்பல இருந்தே எனக்கு உன்னை பிடிக்கும், நீ தெமத் கூட வரும்போது தான் உன்னை பார்க்கும் போதுதான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். ஒரு நாள் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டான், நீ அப்படியே அவன் கூட போயிட்ட, நீ ஏன் என்னை சூஸே பண்ணதில்ல என்னைக்குமே, நான் வந்து இந்த வேர்ல்டே உன்கிட்ட வந்து போடணும்னு நினைச்சேன், உன் கால் கீழே உனக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணணும்னு நினைச்சேன், உனக்கு சந்தோஷமா வச்சிருக்கணும் தான் நினைச்சேன் நானு, பட் உனக்கு என்ன பிடிக்கல, ஹீரோ பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, ஏன்னா நான் ஹீரோ லவ் பண்றேன், எனக்கு அவன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்லும் போது இந்த பக்கம் நசீர் செம்மையா கத்துவான், உனக்கே அவனை பிடிச்சிருக்கு, நீ எப்ப பார்த்தாலும் அவனை சொல்லிட்டே இருக்க, பட் அவனை மறந்துட்டு நீ என்கிட்ட வருவ, இதுக்கப்புறம் உன்னோட ஸ்டோரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்மளோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது, அவனை நல்லா பாத்துப்பேன், அவனை மறக்கிற அளவுக்கு நான் அவனை பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். நீ என்னை இங்கேருந்து எங்க கூட்டு போனாலும் சரி, இல்ல என்னை கட்டி வச்சிருந்தாலும் சரி, இல்ல வேற நாட்டுக்கு கூட்டு போனாலும் சரி, நான் ஹீரோ லவ் பண்றது நிறுத்தவே மாட்டேன், என் மனசுல அவன் மட்டும்தான் இருக்கான், இந்த உண்மை உனக்கு கண்டிப்பா தெரியும், எனக்கு ஹீரோ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இதை கேட்டு நசீர் செம்மையா கோவப்படுவான். அப்போ நசீர் சொல்வான், உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கா, சரி அப்ப அவன் கதையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, வேணாம் வேணாம், நீ அவனை எதுவும் செய்யாத, உனக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன கொல்லு, நீ அவனை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப நசீர்ல, அப்ப நான் அவனை கொலை பண்ணக்கூடாதுன்னா நீ நான் சொல்றது கேட்கணும், அப்பதான் நான் அவனை எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ ஜமால் வந்து ஆஃபீஸ் தான் வருவாங்க. வந்துட்டு தமத் கிட்ட வந்து நம்ம ஹீரோ கத்துவான், நசீர் எங்க இருக்கான்னு சொல்லு, உனக்கு தான் தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப தமத்ல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வான், கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ தான் அவனோட தங்கச்சி, உனக்கு தெரியாம எப்படி இருக்கும், யோசி, அவன் எங்கெல்லாம் போவான், எங்கெல்லாம் இருப்பான், யார்கிட்ட எல்லாம் பேசுவான், யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஹீரோ செம்ம ரூடா தமத் கிட்ட கத்துவான். அப்ப தமத்ல, இது என்ன ஆட்டிடியூடு, நான் தெரில தானே சொல்லுவாங்க, நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன், அது மட்டும் இல்லாம எதுக்காக இந்த மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு தமத் கேட்பா. அப்ப ஹீரோல தமத் கிட்ட கத்திட்டு இருக்கும் போது ஜமால் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். அவளுக்கு தெரியாது நிஜமாலே, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் தான் வந்து சொல்லுவான். ஹீரோ அந்த சைட் பண்ணி நிப்பான். அப்ப தமத் கேட்பா, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஜமால் சொல்வான், நசீர் வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னானே இங்க தமத்துக்கு செம்ம ஷாக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அந்த பக்கம் இந்த ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. புராக்கு, ஹீரோயினோட பிஏ எல்லாருமே இருப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. தமத் ஒரு செகண்ட் உடஞ்சு போய் உட்காந்துருவா. அவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னால யோசிக்க கூட முடியல அவன் எங்க இருப்பான்னு அப்படின்னு சொல்லிட்டு தமத் ஒரு பக்கம் பிரேக் ஆகி உட்காந்துருவா. இதுல ஹீரோயின் அண்ட் நசீர் தான் காட்டுவாங்க. நசீர் வந்து ஹீரோயினுக்கு தண்ணி குடுக்கறதுக்காக எடுத்துட்டு வருவான். பட் ஹீரோயின் வந்து தண்ணியை தட்டி விட்டுருவா. அப்புறம் சாப்பிட்றதுக்கு கொடுப்பான், அது கூட வந்து நம்ம ஹீரோயின் தட்டி விட்டுருவா. செம்ம கோவத்துல இருப்பா. இந்த பக்கம் நசீர் அப்செட்டா இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்து அஸ்லே ஏதாவது கூப்பிடுவான். கூப்பிட்டு வச்சு கேட்பான், நசீர் எங்க இருக்கான் சொல்லு, உனக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் அஸ்லேக்கு புரியாது, எதுக்கு சடனா என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ ஹீரோ சொல்வான், உனக்கு தான் தெரியும் ஹீரோயின் எங்க வச்சிருப்பான் நசீர் சொல்லிட்டு, என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் அஸ்லேல, என்னது ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டானா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. இந்த பக்கம் ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்துடும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா நசீர் எங்க இருக்கான்னு, நீ தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க, நீங்க 2 பேரும் சேர்ந்தா நிறைய வேலை பண்ணிருக்கீங்க, இப்போ உண்மை சொல்ல போறியா இல்லையா, உனக்கு கண்டிப்பா தெரியும் நசீர் எங்க இருப்பான்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் அஸ்லேல, எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, தெரியாது நிஜமாலே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. இப்போ ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்துடும். நீ முதல்ல எங்கேருந்து கிளம்பு, வெளியே போ அப்படின்னு சொன்னோன்னே அஸ்லே அங்கேருந்து போயிடுவா. இந்த பக்கம் ஹீரோ செம்மையா கத்துவான் ஜமால் கிட்ட. நசீர் காட்டுவாங்க. நசீர் வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்பான். பட் இந்த பக்கம் ஹீரோயின் வாங்க மாட்டேன்னு சொல்லிடுவா. அப்போ ஹீரோயின் சொல்வா, நீ கட்டை கழட்டு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்வா. அப்போ நசீர்ல, இல்ல கட்டெல்லாம் கழட்ட மாட்டேன், நானே உனக்கு கூட்டி விடுறேன், வாயத்தொற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல, உனக்கு என்ன பார்த்தா பயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ நசீர் சொல்லுவான், பயம்லாம் இல்லை, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் நீங்க நடிச்சது, அதனாலதான், அது மட்டும் இல்லாம ஹீரோ கடத்தும் போது நீ என்னோட பாய்ஸ் எல்லாம் அடிச்சு போட்ட, அதை வச்சுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்வான். அப்போ இங்க ஹீரோயினுக்கு ஷாக்கு, என்னது நீ தான் ஹீரோ கடத்தனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப நசீர்ல, ஆமா, அப்பவே அவன் கதை முடிச்சிருக்கணும், இவ்வளவு தூரம் வந்திருக்காது, அப்ப நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். அப்போ ஹீரோயின் செமையா கோவப்படுவா. அப்பவே சொன்னான்,
ஹீரோ நீ தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு, பட் நான் தான் நம்பல, உன்னால எப்படி இந்த மாதிரி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ நசீர்ல, எனக்கு நீ மட்டும் தான் தேவைப்பட்ட, அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நீ சாப்பிடு, நீ காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, மயக்கம் வரப்போகுது, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். பட் இந்த பக்கம் ஹீரோயின் செம்ம கோவத்தில் இருப்பா, வாங்கவே மாட்டான். அப்போது நசீர் என்ன பண்ணுவான், ஃபோர்ஸ் பண்ணி ஸ்பூனில் வச்சு ஊட்டி விட்டுருவான். இந்த பக்கம் நசீர் சொல்லுவான், பாத்தியா ஃபோர்ஸ் பண்ணால் நீ சாப்பிட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவா, நசீர் மூஞ்சிலே துப்பிடுவா. துப்பிட்டு இவ சொல்வா, நீ என்னை விடுற வரைக்கும் நான் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன், ஒரு ட்ராப் தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன், இப்படியே செத்தாலும் சாவேன்னே தவிர நீ கொடுக்கறது எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன், அது மட்டும் இல்லாம உன் கூட இருக்கிறத விட நான் சாவறது எவ்வளோ மேலு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க, அவனோட ரூமுக்கு வருவான். வந்து செம்மையா பிரேக் ஆயிருப்பான். எங்க பார்த்தாலும் ஹீரோயின் தாட்டா இருக்கும், ஹீரோயின் நிக்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் அவன் பெட்ல வந்து படுப்பான். பக்கத்துல அவ இருக்க மாட்டாள. ஸோ ஹீரோயினை நினைச்சிட்டு செம்மையா பிரேக் ஆகி நம்ம ஹீரோ இந்த பக்கம் அழுதுட்டு இருப்பான். இந்த சைட் காட்டுவாங்க, நம்ம ஹீரோயினும் ஹீரோயின் நினைச்சிட்டு அழுதுட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இந்த பக்கம் ஹீரோ காட்டுவாங்க, நசீர் கால் பண்ணுவான் ஹீரோக்கு. அப்ப ஹீரோ சொல்வான், உனக்கு என் கூட தானே பிரச்சனை, என்ன வந்து டீல் பண்ணு, நீ எதுக்கு ஹீரோயினை கிட்னாப் பண்ண, அது மட்டும் இல்லாம நீ ஒரு கோலை மாதிரி இருக்க, ஒரு ஆம்பளையே தைரியமா என்கிட்ட வந்து பேசு, அப்பதான் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணா உனக்கே அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். அப்ப நசீர் சொல்வான், சரி உனக்கு ஒரு கண்டிஷன் சொல்றேன், நீ வந்து என்னை பாரு, தனியா தான் வரணும், உன்னோட ஆளுங்களை யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாது, போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. சப்போஸ் நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா நீ மறுபடியும் ஹீரோயினை பார்க்கவே முடியாது லைஃப் ஃபுல்லா, அந்த மாதிரி நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்வான். இந்த பக்கம் ஹீரோல, நான் கண்டிப்பா தனியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா தமத் அண்ட் ஜமால தான் காட்டுவாங்க. இங்க தமத் வந்து செமையா பிரேக் ஆகி எழுதிட்டு இருப்பா. அவ சொல்வா, நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டேன், எனக்கு தெரிஞ்சவங்க, என் அண்ணனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், பட் எந்த க்ளூவும் கிடைக்கல, அவன் எங்க இருப்பான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. அப்ப தமத் கேட்பா, நீ என்ன நம்புறல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப ஜமால் சொல்வான், அஃப்கோர்ஸ் நான் உன்னை நம்புறேன், நீ உன் அண்ணன் மாதிரி கிடையாது, நீ டிஃப்ரெண்ட், நீ போய் சொல்லன்னு எனக்கு தெரியும், ஸோ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்வான். இந்த பக்கம் தமத்துல, எனக்கு இப்போதைக்கு எனக்கு இதுதான் தேவைப்படுது, அட்லீஸ்ட் நீயாச்சும் நம்பனிய அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. அப்போ அந்த இடத்துக்கு அஸ்லே வருவா. வந்துட்டு சொல்வா, நேற்று நைட் ஃபுல்லாக நான் செக் பண்ணேன், நசீர் வந்து வாங்கின புது லேண்டு எல்லாத்தையுமே, இப்போ நசீர் வந்து ஒரு இடம் வாங்கியிருக்கான், மேபி அந்த இடத்துல தான் அவன் இருப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு நசீர் பத்தி நல்லாவே தெரியும், அவன் கண்டிப்பா ஹீரோக்கு வந்து ட்ராப் செட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லே சொல்வா. இந்த பக்கம் ஜமால் வந்து ஷாக்ல இருக்கும் போது இன்னொரு ஆள் வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, ஹீரோ இப்பதான் கிளம்பி போனான், நாங்க கூட வரட்டமா கேட்டதுக்கு எங்களை யாரும் வர வேணாம் சொல்லிட்டு அவன் தனியா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் ஜமால் வந்து செம்மையா டென்ஷன் ஆவான். அவனுக்கே தெரியாம ட்ராப்ல போய் விழுவு போறான் போல. லொகேஷன் எங்க இருக்கு அஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அஸ்லே வந்து நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவா. ஜமால் உடனே அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் எல்லாம் மெய்ட காட்டுவாங்க, அவங்க வந்து சித்தியோட ரூம் கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வருவா. வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பாக்ஸ் வந்து கீழே விழுந்துரும். அந்த பாக்ஸ் விழுந்தும் போது எடுத்து பார்த்தா அது உள்ள வந்து ஒரே ஒரு செட் சாக்ஸ் இருக்கும், இன்னொரு பேர் இருக்காது. இது பார்த்துட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மைட் யோசிப்பா. இங்க ஒரு ஃபிளாஷ்பேக் போவோம். அந்த ஃபிளாஷ்பேக்ல ஹைதர் வந்து எங்க இருக்கும் போதும் அந்த மெய்ட் வந்து எங்க இருக்கும் போது ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து ஹைதர் கொடுப்பான் அந்த மைட் கிட்ட. இது என்னோட பையன் தான், இதுக்கப்புறம்ல இருந்து இவன் இங்கதான் இருப்பான், இவனோட பேர் வந்து முராத், இந்த பையனை கூட்டு போய் என் பொண்டாட்டிக்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். ஸோ ஹைதர் வந்து வெளியில இருந்து ஒரு புள்ள எடுத்துட்டு வந்து மெய்ட் கிட்ட கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இவன் தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்போ ஹைதர் சொல்வான், இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளதான் இருக்கணும், நம்ம மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லிடுவான். இந்த பக்கம் மெய்டும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க அந்த பிளாஷ்பேக் கட்டாது. அப்பதான் அந்த மெய்டுக்கே புரியும், ஹைதர் எடுத்துட்டு வந்து கொடுத்த குழந்தை வந்து சித்தியோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஷாக்ல இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சித்தி உள்ள வருவா. வந்து நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அப்போ வந்து மெய்டு வந்து பயத்துல வந்து, நான் கிளீன் பண்ணும் போது கீழே விழுந்துச்சு, அதான் எடுத்து வைக்கலான்னு வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. அப்போ சித்தி அந்த சாக்ஸ் வாங்கி வச்சுட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான சாக்ஸ், இது வந்து என்னோட இறந்து போன பையனோடது, அது மட்டும் இல்லாம ஹைதர் தான் என்னோட பையனை கொன்னுட்டான், இது மட்டும் தான் அவனோடது கடைசியா மிச்சமா இருக்கிறது, இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. இந்த பக்கம் அப்பதான் புரியுமே மெய்டுக்கு, கன்ஃபார்மே பண்ணிடுவா ஹைதர் எடுத்துட்டு வந்து கொடுத்தது வந்து சித்தியோட பையனதா அப்படின்னு சொல்லிட்டு. அவ அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் காட்டுவாங்க, அவ உள்ள வந்து இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு நசீர் வருவான். வந்து சாண்ட்விச் கொடுப்பான், இந்த சாப்பிடு, நீ எதுவுமே சாப்பிடல, அட்லீஸ்ட் இதாச்சும் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு கொடுப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு கடி கடிச்சு சாப்பிடுவா. ஹீரோயினுக்கு என்னன்னா நசீர் வந்து ஹீரோ எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பயம், அதனால அவ சாப்பிடுவா. இந்த பக்கம் நசீர் வந்து சொல்வான், பாத்தியா ஃபர்ஸ்ட் வேணா சொன்னேன், இப்ப நீ சாப்பிடறல்ல, உனக்கு அப்படியே பழகிடும், செட் ஆயிடும்,
இந்த மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொட போவான். அப்போ ஹீரோயின் வந்து மூஞ்சை திருப்பிப்பா. ஏதோ ஒரு பூச்சி அவன் மேல ஓடுனா எப்படி ஒரு அருவருப்பான ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் ரெஸ்ட் ரூம் போகணும், என்னோட கை கழட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ நசீர்ல சரி ஓகே நான் கை கழட்டி விடுறேன், நீ ஏதாவது தப்பு பண்ணா நான் கன் யூஸ் பண்ண நிலைமை கொண்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். நசீர் போயிட்டு ஹீரோயின் கையை கழட்டி விடும் போது தான் பாப்பான். ஹீரோயின் வந்து அது கழட்ட ட்ரை பண்ணி அந்த இடம் ஃபுல்லாவே வந்து ரத்தமா இருக்கும், கிராச்சஸ் எல்லாம் விழுந்திருக்கும். அப்போ நசீர் பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்க நீ உன் கைக்கு, பட் பரவாயில்ல இது எல்லாமே கடந்து போயிடலாம், இது எல்லாமே சீக்கிரமா சரியா போயிடும், அதுக்கப்புறம் நம்ம இதை பத்திலாம் நினைச்சு சிரிப்போம், ஒரு நல்ல மெமரிஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து கையை கழட்டி விடும் போதே பாப்பா அந்த சாண்ட்விச் கூட நைஃபும் கொண்டு வந்திருப்பான் நசீர் சாப்பிட்றதுக்கு. ஓகேவா, அதை அவள் பார்த்துட்டே இருப்பா. கரெக்டான டைம்ல வந்து நசீரை குத்திட்டு நம்ம அங்கேருந்து போயிடணும்னு சொல்லிட்டு யோசிப்பா. அவன் கரெக்டாக காலை கழட்டி விடும் போது அந்த நைஃப் எடுத்து நசீரோட காலிலே குத்திட்டு அவன் அங்கேருந்து வெளியே ஓட பாப்பா. அதுக்குள்ள நசீர் பிடிச்சிருவான், பிடிச்சி உள்ள தள்ளி போட்டுருவான். அவன் நசீர் சொல்லுவான், நீயே இந்த மாதிரி பண்ற பாரு, எல்லா இடத்துல ரத்தம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை குத்திருப்பாள் அந்த ரத்தத்தை எடுத்து காட்டுவான். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, எனக்கு உன்னை பிடிக்கல, நான் உன்னை லவ் பண்ணல, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. இந்த பக்கம் நசீர் வந்து சைக்கோ மாதிரி பண்ணுவான். நீ நான் லவ் பண்ணலையா, நீ நான் லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கீழே போட்டு குத்துவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இந்த பக்கம் நசீர் சொல்லிட்டு இருப்பான், இங்க பாரு நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், நீ தான் என்னோட சோல், நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், நம்ம 2 பேருக்கும் எந்த டிஃபரன்ஸ் கிடையாது, நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன், யார வேணா கொல்லுவேன், எனக்கு நீ மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், நான் உன்னை அவ்வளவு லவ் பண்றேன், நீ என் கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ பார்த்த மாதிரி பேசிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செம்மையா பயந்து போயிடுவா. நசீர் ஃபேஸை கூட அவனால பார்க்க முடியாது, பயந்து போய் அழுதுட்டு இருப்பான். அப்ப நசீர் சொல்லுவான், இங்க பாரு, என்ன பாரு, என் கண்ணை பாரு, என் கண்ணுல என்ன தெரியுது, நீ தான் இருக்க, உன் மைண்ட் ஃபுல்லா நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைக்கோ மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போ, நீ கம்ப்ளீட்டா கிரேசி ஆயிட்ட, அவனை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, தயவு செஞ்சு இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் ஹீரோ காட்டுவாங்க. அவன் வந்து எப்பயும் நசீர் இருக்கிற ஏரியா வந்து கண்டுபிடிச்சு அவன் வந்துட்டு இருப்பான். சோ அவங்க கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சி வந்துட்டு இருப்பான். எங்க அந்த சீன் கட்டாது. நெக்ஸ்ட் நசீர் காட்டுறாங்க. நசீர் சொல்வான், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு, பட் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, ஏன்னா நீ என்னை எப்பவுமே லவ் பண்ணதில்ல, பட் நான் உன்னை எப்பயும் லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன், நீ என்னோடது மட்டும்தான், நான் உன்னை யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் மறுபடியும் இல்ல நான் ஹீரோ தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. இந்த பக்கம் நசீர்ல சலண்டாரி இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ பார்த்த மாதிரி அவன் கத்திட்டு இருப்பான். அவனே அடிச்சுட்டு கத்திட்டு இருப்பான். ஹீரோ பேர் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்போ நசீர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கன் எடுப்பான். கன் எடுத்துட்டு ஹீரோயினை பாயிண்ட் பண்ணி வைப்பான். நம்மளுக்கு இந்த லைஃப்ல ஒண்ணு சேர முடியலன்னா நம்ம வேற லைஃப்ல ஒண்ணு சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொலை பண்றதுக்காக அவன் கன் எடுத்து வைப்பான். ஹீரோயினை கொண்டுட்டு அவனும் சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவன் யோசிப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து எப்படியோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தேடி வந்துட்டு இருப்பான். இந்த சைடு ஹீரோயினை காட்டுவாங்க. நசீர் வந்து ஹீரோயினை கன் பாயிண்ட்ல வச்சிருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து அவளை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த கன் எடுத்து சண்டை போடுவா. நசீர் கிட்ட இருந்து புடுங்க ட்ரை பண்ணுவா. இந்த சவுண்டும் நம்ம ஹீரோக்கு வெளியே கேட்டுட்டு தான் இருக்கும் ஹீரோயின் பேசுறது. ஹீரோயின் என்ன சொல்லுவானா, நசீர் இந்த மாதிரி பண்ணாத, தயவு செஞ்சு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அது ஹீரோ காதுல விழும். இங்கேருந்து நம்ம ஹீரோ உள்ள போறதுக்குள்ள ஒரு கன் ஷூட் பண்ற சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். அவன் பயந்துட்டு உள்ள போய் பார்ப்பான். பார்த்தோன்னா செம்ம ஷாக் அவன். ஸோ அவன் என்ன பாக்குறான்னு சொல்லிட்டு இங்க நம்மளுக்கு காட்டல, அவன் வெறும் ஷாக் ஆகி நிக்கிறது மட்டும் தான் காட்டுறாங்க. இங்க எபிசோட் 91 completed. Thank you so much for watching my video guys. Episode 92 நான் next video upload பண்றேன். Keep supporting me, keep loving me. See you in the next video. Bye bye.